நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்வார். இந்த பட்ஜெட் குறித்து பலவித எதிர்பார்ப்புகள் உள்ளன. பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் தங்கள் பரிந்துரைகளை நிதியமைச்சர் மற்றும் நிதி அமைச்சக அதிகாரிகளுக்கு முன்வைத்துள்ளனர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழிலாளர் சங்கங்களுடன் திங்கட்கிழமை ஆலோசனை நடத்தினார். தொழிலாளர் அமைப்புகள் திங்களன்று இபிஎஃப்ஓவின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 5 மடங்கு அதிகரித்து அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன. 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பெரும் பணக்காரர்களுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளன. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டுக்கு முன் நடத்திய கூட்டத்தில் தொழிற்சங்க தலைவர்கள் வருமான வரி விலக்கு வரம்பை ஆண்டுக்கு 10 லட்சமாக உயர்த்த வேண்டும். தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையத்தின் தேசிய பொதுச் செயலாளர் எஸ்பி திவாரி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் இது குறித்து பேசினார். அப்போது அவர் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பை உயர்த்த பெரும் பணக்காரர்கள் மீது கூடுதல் 2% வரி விதிக்க வேண்டும் என்றும் கூறினார். தற்போது இபிஎஃப்ஓவின் கீழ் உள்ள இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 1995 கீழ் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் மாத ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இந்த தொகை 2014 நிர்ணயம் செய்யப்பட்டது. அதன் பிறகு இந்த தொகையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என தனியார் துறை ஊழியர்களிடமிருந்து தொடர்ச்சியாக பல கோரிக்கைகள் வந்து கொண்டு இருக்கின்றன. தற்போது பட்ஜெட் நேரத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பதற்கான கோரிக்கை மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியத்தை 5 மடங்கு உயர்த்தி ரூபாய் 1000 ரூபாய் 5000 அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.